குப்புசாமி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. நிறைய பேர் வராங்களா? பத்திரம் யாருக்கும் கடன் கொடுத்துறாதே, ஊற்ற மாட்டேன். பேப்பர் கொடு. புஸ்தக கடை பாரு, அதனால சொல்றேன். நன்னாரியாது இப்போ வந்தாக்கம் உதகமண்டலம் வழியாக போய்கொண்டிருந்த விமானம் மேகமண்டலத்தில் கெட்டு கீழே விழுந்து சுக்கலாக நொறுங்கியது. ஐயோ, ஏன் அலற? யாருக்கும் பலத்த காயம் இல்லையா? எல்லாம் சாதாரணமா தான் சேர்த்தாங்களாம். என்னது? கை வேற கார் வேற அக்காக்கா பிச்சு கண்டாவியா தகர்த்து இப்படி ஒரேடியா போனாங்களே. விமானம் எப்படி நொறுங்கியது என்று புலன் விசாரிக்கிறார்கள். ரயில் நேரம் சைபோல் உபயோகங்கள் காலத்தின் மடியில எல்லாம் பழைய நியூஸ் தான். புடி என்ன ஒரு நாளாவது காசு கொடுத்து வாங்குறதுல ஹோல்சேலியா படிச்சுட்டு போயிடுறது. ஏன் எப்படி சாமி பழக்கத்தை மாத்த சொல்லாத. நான் வியாபாரியா நடிக்கிறேன். 5 ரூபா வர தரேன். 5 ரூபாயா? பேப்பருக்கே காசு கொடுக்கல, அதுல 5 ரூபா வேற. ஏன் கேட்கறேன்? ஒளிஞ்சுக்கையா? உன் கடங்கார வரான். எங்க? ஐயோ, நீ சொல்லி அனுப்பிச்சுக்கையா. என்னையா ஏதாவது புது புத்தகம் வந்திருக்க? அன்பேவா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. என்ன தைரியம்? அந்த புத்தகம் இருந்தா கொடு. என்னதான் உன் பெயரோ? பூங்குயில். ஆகா, அது இருக்க? இல்ல. தாலி கட்டியவளா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. கன்னிப்பெண். ஒரே ஒரு காப்பி தான் இருக்காது, எனக்கு தேவை. காதலிக்க தெரியுமா? காதலிக்க நேரம் இல்லை. கட்டு வரை வருமா? காடு வரை இருக்க. எங்க சொன்னாலும் விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? வேட்டக்காரர். சுட்டு பசுக்கிடுவார். என்கிட்ட வாராட்டேன். அவன் இதனை சீட்டியா சில்கா? என்னடி அது கலாட்டா? ஏமா கேக்குறீங்க? பொம்பளை கிட்ட பேச தெரியாம பிசினஸ் கெடுத்து விட்டேன். உப்பு தண்ணி வச்சிருக்கிற கடையில ஏமா எல்லாம் விசாரிக்காம பட்டு பட்டு போட்டு சாத்தி விட்டீங்களா? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கையெல்லாம் ஓஞ்சி போச்சா? ஏமா என்னம்மா அது? காதலிக்க தெரியுமா? என்ன கேக்குறியா? உன்னை யாரையா கேட்டா? புத்தகத்துல அந்த மாதிரி போட்டிருக்கு. இதத்தாமா நாங்க கேட்டேன். அதுக்கு தாமா இத்தனை தண்டனை? கடைக்கார முதலுதவிங்கிற புத்தகம் இருந்தா குடியா? எனக்கு தேவை. அம்மா என்ன மன்னிச்சுக்கையா. பரவாயில்ல, தெரியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. அதனால ஐயோ என்ன ஆனந்தம், வலி உயிர் போகுது. அப்படியா? நான் கூட நர்ஸுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் முதலுதவி வேணும். முதலுதவி சரியா? என் கையை பிடிச்சு கூட்டி போ. உன்னை யோசிக்காத, அடிக்கிற கை தான் நினைக்கும். கூட்டிட்டு போ. ஏம்மா உங்க கோஆபரேஷனுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கடைக்காரா ஆளுக்கு ஒரு பத்திரிக்கை கையில கொடு. படுவாய் போயில ஐயோ அம்மா அம்மா. யார பத்தி அம்மாங்கிற? எங்க அம்மா சொல்றேன், உன்னையா சொல்லுவேன். அம்மா நிறைய உப்பு தண்ணியை குடிச்சு தொலைச்சிட்டம் போடுது. நெஞ்சு வலி பொறுக்க முடியல. என் உயிரே போயிடும் போடுறதே. அது தானா போட்டும். இதே மருந்து கொண்டு வர. அம்மா கூட இருக்கிறது யாரு? உங்க அப்பாவா? ஆமா. அப்பாடா. கூட அவர் வர நேரம் ஆயிடுச்சு. இதுதானே எனக்கு செய்யற முதல் உதவியா? சரி மருந்த குடியா? இதெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரியா? பல்ல பிடிச்சி ஊத்துற, கையில கொடு. நான் உன்னை தொடக்கூடாதா? என்ன தொடக்கூடாதா? சொல்லுங்கண்ணா. குயில். அழகான பெயர் குயில். உனக்கு இந்த பேரை உன் அழகை பார்த்து வச்சாங்களா இல்ல உன் குணத்தை பார்த்து வச்சாங்களா? இல்லையா, என் குரலை பார்த்து வச்சாங்க. நான் எவ்வளவு அழகா பாடுவேன் தெரியுமா? காதல் வலியாகி நீயும். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. பூங்குயில், எனக்கு பலவனான்னு பேசுறதே பிடிக்காது. ஓஹோ, பளிச்சுன்னு எதையுமே பேசி தீர்த்துக்குவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம் தான். சரி வா உட்கார். அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணத்துக்கு தான் நீ சம்மதம் தெரிவிச்சு. ஐயோ, எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவங்க புலித்தலையோட வந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு. கண்டிஷனா? அதுக்கு இப்ப என் உடம்பு கண்டிஷன்ல இல்லையே. சரி சரி மருந்த குடி. என்ன பூங்குயில், இந்த புலித்தலை கண்டிஷனை மாத்த முடியாது. முடியவே முடியாது. எங்க அப்பா ஒரு பெரிய வேட்டைக்காரர். மிருகங்கள் தலைன்னா அவருக்கு உயிர். தலை இல்லாம கல்யாணமே நடக்காதப்பா. பூங்குயில், உனக்கு நிறைய அக்கா மாருங்க இருக்காங்களா? இல்ல இந்த செவுத்துல மாட்டி இருக்குது எங்க தலைங்க எல்லாம். அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளைங்க கொண்டாந்து போட்ட தலையா இல்ல நிஜமாவே உங்க அப்பா வேட்டையாடினதா? ஐயோ, இந்த தலையெல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே எங்க அப்பா இந்த வீட்டையே வாங்கினாரு. பூங்குயிலே
இதுதான் கடைசி உதவியா இருக்கும் பொழுது. ஐயோ நான் இப்படி எப்படி போறேன்? ஐயோ இங்கதான் உங்க அப்பா வராருங்க. ஆமா இங்கதான் எங்க அப்பா வராரு. நீ எப்படி போன? எப்படி போன? அப்பா ஐயோ தப்பா சொல்றேனே. அப்பா மார்னிங் பிரதர். மார்னிங். என்னடா கொத்தரக்கா? கலைக்கல்லூரி தின விழாவா? நாடக நிகழ்ச்சிகளில் மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஒத்தல்லோ, ஓஹோ ஆங்கிலம் இங்கிலீஷா நடைபெற இருக்கிறது. இதில் நடிக்க விருப்பமுடைய மாணவ மாணவிகள் காரியதரிசியை நேரில் சந்திக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிவீரராம பாண்டியன் காரியதரிசி, கலைக்கல்லூரி. என்னடா தமிழ்ல நாடகம் போட்டாலே தகராறு, இங்கிலீஷ்ல நாடகம் போட்டா எவன்டா நடிப்பான்? திருச்சி. ஓ ஐம் சாரி மிஸ்டர் மதுரை. உன்னை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? பக்கத்துல குமார் இருக்கான், பார்த்து பேசுறான். குமார் பெரிய கொம்பா? என்னடா நடிக்கிறதுல என்ன பெரிய மலைய? நான் மனசு வச்சா நான் கூட வேண்டாம் ஒத்தலவா நடிப்பேன். நல்ல வேலைடா. இது தெரிஞ்சோ என்னமோ ஷேக்ஸ்பியர் முன்னாலே செத்து போயிட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், நான் ஒத்தலவா நடிக்கிறதுக்கு தயார். யாரா டெஸ்டிமோனா? டெஸ்டிமோனா? டேய் இந்த காலேஜிலே நீ தாண்டா அழகான பையன், நீ போடுறா டெஸ்டிமோனா. இவன் பொம்பளை வேஷம் போட்டா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? டெஸ்டிமோனாவை பார்த்தோன்னு ஒத்தல்லோ தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. குமார் நம்ம கல்லூரியில கேட்டு டெஸ்ட் நடிக்கிறதுக்கான ஆள் இல்ல. எவ்வளவு பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க பாரு. மோரக்கட்டைய பல நடிகைகள் இருக்காங்க. ஹீரோயின் போடலாமே. வாங்கடா. அண்ணா நீதான் கண்டிப்பா ஒத்தல்லவா நடிக்கணும். என்ன இப்படி பாக்குறேன்? தைரியமாயிரு. எனக்கு என்ன பயம்? என்ன பயம்? நீ வா நான் சொல்றேன். கூட்டி போய் சிவா என்ன சும்மா விளையாட்டுக்கிட்டே இருக்க? ரிஹர்சல் டைம் ஆல, போய் புக் எடு. எடுங்க. சீக்கிரம் படி. It's the cause. It's the cause, my soul. Let me not name it to you, the chase cause. It's the cause. என்ன இப்படி படிக்கிற? கொஞ்சம் கூட பாவமே இல்லையே. எப்படி இருக்குது? பாவமா இருக்கு. ஏமா திருடனை போய் ராஜமொழி முடிக்க சொன்னா எப்படிமா அது? டேய் அதிக பிரசங்கி போடா. போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வேண்டியதான். புஸ்தகத்தை கையில எடுத்த உடனே கலப்பா. போடா போடா போய் எடுத்துட்டு வாடா. எலுமிச்சம் படாது கொண்டாவா? கொண்டா. ரெண்டு பேர் தலையிலையும் தேய்க்கிறேன். அண்ணா உன்னால ஒழுங்கா நடிக்க முடியுமா முடியாதா? ஷேக்ஸ்பியர் ஏன் தான் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் எழுதினானோ? ஏன் உயிர் போகுது? இதெல்லாம் நான் நடிக்கிற நாடகமா? பின்ன ஏன் ஒத்துக்கிட்ட? நான் ஒன்னும் ஒத்துக்கல. நீ தானே என்ன வலுக்கு டைமா ஒத்துக்க வச்ச. நான் வேணா படிக்கிறேன். எனக்கு என்ன? It's the cause. It's the cause, my soul. நீ இப்படி படிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு வேண்டாம் சொல்லிருப்பேன். எனக்கு மாத்திரம் என்ன? ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் எழுதுவாருன்னு சொன்னா நான் ஏன் ஊட்டல வர? உன்னை நான் படிச்சு காட்டுறேன். It is the cause. It is the cause, my soul. Let me not name it you, chase stars. It is the cause. Yet I will not shed her blood, nor scar that with her skin of hers than snow, and smooth as monumental alabaster. Yet she must die. Yes, she will betray more man. Put out the light. And then put out that light. When I pluck the rose, I cannot give it vital growth again. It needs Masvita. I will smell it on the tree. பிரமாதம் பிரமாதம். நடிப்புனா இதெல்லாம் நடிப்பு. நான்சென்ஸ். போடா. Thank you, madam. குமார் நீ திட்டம் போட்டு எங்களை கலாட்டா பண்றியா? ஐயா, நான் எங்க கலாட்டா பண்ணேன்? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அப்படி சும்மா விளையாண்டு பார்த்தேன். இது என் வீடு, வாடகை வீடு இல்ல, சொந்த வீடு. நான் இங்க ஆடுவேன், பாடுவேன், தையா 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 தையான்னு குதிப்பேன். யாரும் கேட்க முடியாது. மிஸ்டர், நாளைக்கு கண்டிப்பா பிரின்சிபால் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். தாராளமா ரிப்போர்ட் பண்ணுங்களேன். நான் என்ன உங்க வீட்டு ரசபாசமா நடந்துக்கிட்டேன்? நான் நினைச்சேன்னா உன்னை நாளைக்கே இந்த வீட்ல இருந்து விரட்ட முடியும். நான் நினைச்சேன்னா இந்த நாட்டை விட்டே உங்களை விரட்ட முடியும். நான்சென்ஸ் யூ ஸ்கவுண்டர். என்ன என்ன என்ன? Hey.
மிஸ்டர் குமார். Don't worry. This for you. அரே குழந்தாய், இது உனக்கு. It's the cost, my soul. It's the cost. It's the cost, my soul. Let me not name it to you. It's the cost. It's the cost. It's the cost, my soul. It's the cost, my soul. ஏடா நாடகத்துக்கு நேரமாச்சு இன்னும் வேஷம் போட போகலையா? மருதமுத்து, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க? ஏடா அது ஒண்ணு ரெண்டு நாடகத்தை ஒரு வாரம் ஒத்தி போட முடியா? ஒரு வாரமா? ஒரு நிமிஷம் கூட தள்ளி போட முடியாதா? அன்னைக்கு என்னமோ நாடகத்தில் நான் தான் ஒத்தல்லவாக நடிப்பேன் அப்படின்னு செக்ரட்டரி பேர் கொடுத்தியாடா? சீக்கிரம் போடா, நேரம் ஆச்சு. மருதமுத்து, கேண்டில் வச்சுட்டு இருக்கும்போது என்ன கேண்டிலாவது கரண்டியாவது என்னடா சொல்லு, சீக்கிரம் போடா. எனக்கு இன்னொரு உதவி செய்வியா? ஒத்தலவா நீ போடுற. டேய் ஆஹா, ஏய் பல ஜோரம் வந்திருக்கடா. எதுல சாக்கு உங்க மாமா வாங்கி கொடுத்தானா? பரவாயில்லடா, நீ பரவாயில்ல. நீ சோடா குடிக்கிறியே, குடிடா, சும்மா குடி குடி. போறேன்டா. ஞாபகம் இருக்கா? போன வாரம் புகாரில இந்த மாதிரி 10 பேர் எல்லாரும் வந்தீங்களாடா. இதே மாதிரி தானே குடிச்சீங்க. அத்தனை வயலும் தேர்வு பாவீங்கடா, மொட்டை அடிச்சுக்கடா. மொட்டை நம்ம ஞாபகம் வருது. ஷோகா அடிச்சிருக்கேன் மொட்டை. என்ன பழனியா? திருப்பதியா? பாலே நீதான் மொட்டையை அடிச்சிருக்கிறியா? பிரமாதமா இருக்கு. நீ மேக்கப் கூட போட தேவையில்லை. ஏடா நீ ஒத்தலா போடக்கூடாது? ஒத்தலவு சொல்றதுல அவன் பேர ஓடுறானுங்களே. It's the cost, my soul. Let me not name it to you. It's the cost. ஏய் மதுரை, கொஞ்சமாவது புத்தி இருக்கடா உனக்கு. எங்கெல்லாம் தேடுறதுடா உன்னை? புடிங்க, என்னால் நாடகம் நடிக்க முடியாது. என்னடா அது கடைசி நேரத்துல கால வாடுற? இன்னைக்கு நாடகம் நடக்கிறா நம்ம காலேஜோட மானமே போயிடும்டா. நான் நடிச்சேன்னா இருக்கிற மானமும் போயிடுமே சார். பிரியடா நீ உன் பேரை கொடுத்த. நான் குமாருக்கா கூட செய்து இருப்பேன் இல்ல? அடா வேஸ்டி பாஸ்டர். எங்கடா போ? குமார் என்னடா? என்ன சமாச்சாரம்? குமார், கடைசி நேரத்தில் இந்த பையன் வேஷம் போட மாட்டேங்கிறான்பா. வேஷம் போட மாட்டேங்கிறானா? ரொம்ப நல்லதா போச்சு. நாடகத்தை நிறுத்திடுங்க. என்னடா இதுதான் சான்ஸ் காண வர்றேன். தயவுசெய்து காப்பாத்துறேன். பேர் கொடுத்தது நீ நடிக்கிறதுனால உதப்ப ஓடி போயிடு. நான் ஒத்தலோவை நடிச்சேனாக்கா எல்லா பையனுமா சேர்ந்து உழைச்சு ஒத்தலோவே சமைச்சிருவாங்க. காலேஜ் பேரை காப்பாற்ற எனக்கு டைலாக். சார், செக்ரட்டரி சார், மிஸ்டர் அதிவீர ராம பாண்டியன். எங்க அண்ணா ஏன் மேக்கப் போட மாட்டேங்கிறாரு? ஏன் வர்றாரு? அவன் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாமா. அப்போ டிராமா அது நடக்கும். எப்படி? அது குமார் இருக்கா? நான்சென்ஸ். அந்த ஆளுடைய நடிக்கிறதுனா? கமலா ப்ளீஸ். நோ நோ நெவர். கமலா, நாடகம் நடக்கலன்னா நம்ம காலேஜோட மானமே போயிடும். அதுக்காக அந்த ஆளோட நடிச்சு ஏமாத்த இழுக்கிறதா? கமலா ப்ளீஸ் ப்ளீஸ். கமலா. ஆல் ரைட், பட் ஒன் கண்டிஷன். வாட்? யூ ப்ளீஸ் கம் வித் மீ. He should not touch me. ஆமா, என்ன தொடவே கூடாது. தெரியும். இவெல்லாம் அவன் தொட மாட்டான். என்ன சார் தொட மாட்டாங்கறீங்க? டிராமாவுல அந்தமா புறவடை அதெல்லாம் கிடையாதுப்பா. அதெல்லாம் கிடையாது. கிடையாதுன்னா எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. நான் நாடகத்துக்காக சொன்னேன். எனக்கு என்ன ஆசையா என்ன? அப்புறம் இந்த இது இருக்கு சார். எது? The lost. This is the lost. அதுவும் கிடையாதுப்பா. அதுவும் கிடையாதா? ஆமா, அதுவும் கிடையாது. கிடையாதுன்னா எனக்கு என்ன சார்? நான் சின்ன குழந்தை. சரிம்மா, வேண்டாம்மா. Thank you. Don't mention.
லைஃப்ல இப்படி ஒரு மிருகத்தை பார்க்கலையே. மாறிச்ச மானா மாறின மாதிரி மனுஷ இப்படி மாறிட்டானா? பட்டு விட்ட கூட சுத்திட வேண்டியதான். கை வச்சுட்டாதீங்க. இல்ல இல்ல, கை கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா நீ கை விட்டாத. மாமா, என் உடம்பு இருக்கிறது எலும்பு, பிரிங்கில்ல. ஐயோ, நான் என்ன பண்ணுறேன்? அப்பா, யாரா நீ? மதுரை ஊரை கேட்கல, பேரை கேட்கிறேன். அவர் பேரே ஊருதாப்பா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுப்பா. நான் தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வர சொன்னேன்ப்பா. அப்படியா? புளித்தலை கொண்டாந்துருக்கானோ? கொண்டாந்து பாருப்பா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். கொண்டு வந்துட்டீங்கல்ல? எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன். என்ன விலையானாலும் பரவாயில்ல, எனக்கு புளித்தலை வேணும்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சிங்கத்தில் இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அப்பா, தலை தானப்பா, எந்த தலையா இருந்தானப்பா. நீ இதுல தலையிடாத. ஏழை தருதலை புளித்தலை கடையில வாங்கிட்டு வரணும்னு நினைச்சியா? உயிர் புலிய கொண்டுட்டு வரணும்டா. அப்பதான் உனக்கு என் பொண்ணு. எந்திரா எந்திரா. முடியாதுங்க, முடியாது. ஐயோ, என்னால எந்திரிக்க முடியாதுங்க. நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேங்க. மேல போய் கண்ணாடியா வச்சுக்கிட்டாப்பா. ஏண்டா இப்பதானே பால் வச்சு, அதுக்குள்ள உனக்கு பசிக்குது. அடாடாடா, சும்மா ஏன் அழுகுற? இப்பதானே பால் கொடுத்த. சும்மா அழுகுறதுன்னா நான் பூச்சாடிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பால் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏண்டா பெரிய மனுஷனா மேல போன சின்ன பையனா கீழே வந்துருக்கியே? ஆமா, நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவேன். ஆனா மொத்தத்துல நான் ஒரு யோக்கியன். பொல்லா யோகிய. அப்பா, குழந்தைக்கு வச்சிருந்த பாலை இவன் குடுத்துட்டு வந்துட்டான். ஏமா நீதானமா கொடுத்த? மூஞ்சி பாட்டோட ரப்பரை முழுங்கிட்டாப்பா. மாமா, ஏலே மாமா, நீ இப்ப கூப்பிடாத. உன் யோக்கியதைய 4 பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். போ. அப்போ இந்த தேதி பிரிண்ட் பண்ணாம பத்திரிக்கை அடிச்சிருவா? சாப்பிட்டதா கலப்பு? பின்ன இத்தனை இனிப்பு, 8 பாக்கெட் முந்திரி பருப்பு, காப்பியா 4 கப்பு, அதுலயும் அநியா இனிப்பு இருக்காத பின்ன கலப்பு. சரி சரி, உன் கலப்பு இருக்கட்டும். போய் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணு. நான் எதுக்காக இருக்கிறேன்? கூப்பிடுறதுக்கும் வர்றவங்களை வரவேற்கிறதுக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் தானே. மொத்தத்துல ஒரு செக்ரட்டரி மாதிரி இருக்கேன். ஒரு 1/2 hour டைம் தரியா எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறேன். ஏன் கமலா, இன்னைக்கேவா ஊருக்கு புறப்படு? இப்பவே இன்னைக்கு ராத்திரி பிளான்லயே கல்கட்டா, அங்க இருந்து நேரா பீக்கிங். ஆமா குமார், இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு போறேன். ஓ, ஆமா, விசா எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைக்காம அனுமார் சஞ்சீவ பர்வதத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி அலக்கா தூக்கிட்டு வந்தானே. குரங்கு, எதுக்கு எடுத்தாலும் நீயே குறுக்க பேசிக்கிட்டு போடா. போய் பேக் பண்ணுப்பா. ஆமா, உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மச்சனா இப்படித்தான் பேசுறதா? மச்சினா? ஓஹோ, இதான் வெக்கம் இல்ல. சரி சரி, பேச வேண்டியதெல்லாம் இப்ப பேசி முடிச்சிடு, நான் வந்துடுறேன். போடா, பேசிட்டு போடா. கமலா, நான் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டசாலி. நீ இங்க இருந்த காலத்துல எல்லாம் உன்னுடன் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தேன். நீ என்னை விட்டு பிரிந்து போகும் நேரத்தில் உன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கமலா, காலமெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும். காரியர்களும் வெம்பகலும் போவது தெரியாமல் போக வேண்டும். உனது பணிவிடையிலேயே உலகத்தையே மறந்து வாழ வேண்டும் என்று ஓரிரவு கனவு கண்டேன். அது ஒரு பொழுது கூட நிற்கவில்லையே கமலா. தங்கச்சி, அம்மா, இந்த பச்சை கல்லு மோதிரம் எங்க வச்சிருக்கிற? அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல தான் வச்சிருக்கேன், எடுத்து வைப்போம். ஆமா, என்னமோ சொல்ல வந்தியே? என்ன? ஆமா, எல்லா புடையுமே எடுத்து வைக்கணுமா இல்ல 7-8 பாத்திரம் எடுத்து வச்சா போதுமா? யார்கிட்ட கேக்குறேன்? எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். டேய், அப்படியே எனக்கு 4 ஜாக்கெட் எடுத்து வைப்போம். என்கிட்ட தங்கச்சி, பெரிய news. குமார், குமார்,
இந்த பிரிவு என்னை வருத்தவே இல்லை. இன்று போவேன், நாளை வருவேன். இந்த கமலா என்றும் உங்கள் காலடியிலேயே இருப்பாள். கமலா, செந்தல் போல் தவழ்ந்து வரும் இந்த சிங்கார ரதம் என் கண்களில் நின்று கொண்டே இருக்கும். தனி விமானமெல்லாம் உன்னை சுமந்துதான் வருகிறது என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பேன். பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டால் என் சிறகுகளாலேயே பறந்து வருவேன். நான் மாலை ஒன்று கையில் கொண்டு வழியிலேயே நிற்பேன். நான் மணமகளாய் வந்திருந்து அந்த மாலையினை ஏற்பேன். இருப்பது ஒரே இதயம், அது என்றும் உனக்குத்தான் கமலா. எனக்கு மட்டும் 2 மனம் எங்கிருந்து வரும்? கமலா, சிவசிவா, சிவசிவா, என்ன அநியாயம் இது? குரங்கு. வாட் பிரதர்டா? ஏண்டா கதவு சாத்திருக்கேன், எப்படி இங்க வர? நான் தான் குரங்காச்சே. தங்கச்சி, இவர்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. என்கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதா இப்பவே சொல்லிடு. ஏன்னா நீ போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உனக்கா இவரு காத்துட்டு இருப்பாரு. ஆனா நான் இருக்க மாட்டேன். இடையில ஏதாவது நடந்தா நடந்துரும். இன்விடேஷன் அனுப்புறான மாத்திரம் கோச்சுக்காத. பாத்தியா, அதுக்காக தான் இந்த பையன் உன்னை சீக்கிரம் பேக் பண்றான். ஏர்போர்ட் போற வரைக்கும் இந்த பேச்ச விட மாட்டான் இவன். அங்க மாத்திரம் என்ன வாழுது? போராளே போராளே பொன்னுரங்கம் பொன்னுரங்கம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பாவை ஏமாத்தவே முடியாது. அவர் எப்பவும் முழிச்சுக்கிட்டே இருக்காரு. யோ, நீ தூங்குறியா? அரசா எழுந்திரி. பூங்குயில் கன்றாவி. பூங்குயில, ஆமா, இப்படியே உட்காந்துக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு கேக்குறேன். அப்படியே நம்ம காதல வளரட்டும். வருமானத்தோட நிறுத்திக்குவோம். ஏன் பூங்குயில்? பின்ன என்ன, உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? தூங்கி விழுகிறியா? ஐயா, கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல காதல் ஒழுங்கா வளர்ந்து முடியட்டும். ஆரம்பத்துல என்னையா சொன்னேன்? என்ன சொன்ன? எனக்கு வளவளான்னு பேசுறது பிடிக்காது, உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன்னா உன்னை நம்பினா நான் எங்கது என்ன ஆகுறது? உங்களுக்கு நான் ஏமாத்த மாட்டேன். கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். காதலோட நிக்கிற சேவன் நான் இல்ல. ஓஹோ, நம்ம கல்யாணத்தை எவனுமே தடுக்க முடியாது. யார வர்றாங்க? யாரோ வர்றாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி ஓடுறீங்க. நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் வரலையே. தம்பி, ஐயோ, நிஜமாவே யாரோ வர்றாங்க. நீ மாத்திரம் ஓடலாமா? பின்ன என்ன, இப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தம்பி, தம்பி, உங்க அண்ணனா? இவனா கருமம்? எங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். நானும் சும்மா தான் வந்தேன். அதோட பேசிட்டு போலான்னு அதை பாக்கலான்னு வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? தெரியலடா, யாரும் தெரியல. வாங்க ஜாரி போ. அதுக்கு போடா. அதான் சொன்னீங்க, ஐயா அவங்கள நல்லா கவனிச்சு இருக்காரு. நல்லா கவனிச்சுட்டான் போவேன். ஆமா, உன்னெல்லாம் சுட்டு தள்ளண்டா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடுங்க. சமையல் பூச்சி ஒண்ணு விட்டு போகலையா? எந்த பாவி இதை சுத்தணும்? பாவி நீயா? என்ன வேலை? 3 ரூபாய். எவையா வாங்குவோம் 3 ரூபாய்க்கு? ஒண்ணுமே வியாபாரம் விற்கிறது நீ போயா? கேட்டு போறாளா இருக்க? ஆமா, வாங்குறதுக்கே வரமாட்டேன். வாங்க வாங்க வாங்க. எங்க ஆளுக்கான சௌக்கியமா? ஆளுக்கா என்ன வேலை? என்ன கேட்கறீங்களா? சௌக்கியமா இருக்கு. உண்மையா சேவை விசாரிச்சாங்க. செவிட்டு பணமே கொண்டாடலையா? பின்ன ஏன் வந்த? உன்னை விசாரிக்க வந்தேன். ஏற்கனவே காதுதான் ரிப்பேர் ஆகி கிடக்குது. மேற்கொண்டு ஏன் பூ வேற வச்சு கட்டிச்சிருக்கிறேன். செவிட்டுக்கு அதுக்கு என்ன மாலை வேண்டி இருக்கு? எடுத்து ஏறி தள்ளி உட்கார சொல்றியா? நான் உட்காருவேன். உட்காராத, ஒரே ஓடி போயிரு. ஐயோ, பூசணிக்காயா? கையை ஆட்டக்கூடாதுங்கிறான். அந்த சேர்த்துக்கு ஒரு பொருளை கையில எடுத்துக்கிறானே. 3000 தாங்க, நல்லா இருக்கும். சிக்காத, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தொங்க விடு, திஷ்டி தொலையும். விளக்கு இல்லைங்கிறியா? நாளை காலையில போடுவோம், சாயங்காலம் எரியும். எங்க வயிறு எரியும். போனா போட்டோம். உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு? கேரட்டு புரியல. என்ன அவங்ககிட்ட அது ஒண்ணுதான். அது இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவான். ஆமா, கத்திரிக்காய் என்ன விலை? வீச 3000 ரூபாய். 12 வச்சீங்க, அதுக்குள்ள 3000 ரூபாய் என்ன வந்துச்சு? என்ன ஆச்சு? இப்படி பார்த்தா 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்க வேண்டியதான். கிட்ட நெருங்க. கொண்டா. ஏற்கனவே இந்த டிராபிக் மாட்டான். இதுல இந்த கேட்டை வேற போட்டு பூட்டி வச்சிருக்கியா? ரூட்டை கிளியர் பண்ணு. ஆமா, ஏயா விலை ஏத்திட்டீங்க? சீனாக்காரன் சண்டைக்கு வந்துட்டான்ல, அதனால சைனாக்காரன் சண்டைக்கு வந்தா ஏன் சிந்தாதிரிப்பேட்டையில விக்கிற கத்திரிக்காய்க்கு விலை ஏத்திட்டீங்களா? சண்டையை ஜாக்கா வச்சு விலையெல்லாம் ஏத்தி விக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உனக்கு காசு வேணும் செவிடு. ஆமா, கண்ணு வாங்கிட போகுது. சரி சரி, கூப்பிட மாட்டான். வாங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க, எல்லாம் சௌரியமா தரேன். புள்ளங்க என்ன விலை? புடலங்காயா
கஜம் என்ன விலை? என்ன கிண்டல பண்ண வந்தீங்க? கிண்டல் இல்லையா இருக்கு வியாபாரத்தோட நியாயம் வேணா புடலங்காய கொண்டு போய் ஜான் கணக்கில் விற்கிறேங்க. நல்லா இருக்கையா? என்ன பண்ணுவோம்? சீனாக்காரன் சண்டை வந்துருச்சு இல்ல? அவன சண்டை வந்துருச்சு. இனிமே இன்ச்சு கணக்கில் வியாபாரம் பண்ணியா? பாருங்க என்ன வாங்கணும்? யார பார்த்து அம்மாங்கிற? யாரா நைனா? யாரா வாத்தியாரு? பள்ளிக்கூடத்துக்கு போகாம பாக்குறவன வாத்தியாருங்க. அலையற உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? அள்ளிதான் தர்றேன். உருளைக்கிழங்கு குட்டிக்கொண்டு போ. வீட்டை 3.25 ரூபாய். 3.25 ரூபாயா? பாவி ஏன்டா அப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? சண்டை வந்துருச்சு. சண்டை மார்க்கெட்டு பக்கம். இப்பவே எடுக்கிறா டாக்டர் கூட்டிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தா. இதுவே நான் என்னத்தான் பண்ண போறேன்? கொலாச்சண்டைய படிச்சாலே கீழே விழுந்துருவீங்களே அத்தா. நீங்க ஏத்தான் போற பத்தி படிச்சீங்கோ? ஈரோடு இருக்கும்போதே ஒப்பாரி வைக்கிறியா? ஐயோ நீங்க சாகலையா? எப்ப சாவேன்னு காத்துட்டு இருக்கியா? போங்கத்தான், திடீர்னு என்ன இப்படி பயமுறுத்திட்டீங்களே. வேண்டாத்தா. அதை சொல்லித்தானே இப்ப கீழே விழுந்தீங்க. நான் ஒண்ணும் பயத்துல கீழே விழுவுறேன், ஆவேசத்துல கீழே விழுந்தேன். இப்பவே நான் போருக்கு போறேன். வேண்டாத்தா, அதெல்லாம் வீரர்கள் போற இடம். அதனால தான் நான் சொல்றேன், நானும் போருக்கு போறேன். நீங்க போருக்கு போயிட்டா நான் சோறுக்கு என்ன செய்வேன்? சோத்து புத்தி, நீயும் ஒரு பெண்ணா? என்னடா புருஷன் நெத்தி காலியா கிடக்குதே, ஏதாவது வெற்றி திலகத்தை அவன் நெத்தியில எழுதி வைப்போம், அவனையும் போருக்கு அனுப்பிச்சு வைப்போம். ஏதாவது இருக்குதா உனக்கு? வேண்டாத்தா, நான் சொல்றேன். யாரு தடுத்தாலும் நிக்க மாட்டேன். நான் இப்பவே போருக்கு போகத்தான் போறேன். வேண்டாத்தா. நாட்டுல இவ்வளவு பெரிய போர் நடக்கும் போது கிணா காண்ற அளவுக்கு நீ நிம்மதியா தூங்கி இருக்கிற இல்ல? இது மாதிரிலாம் சொல்லி நீ ஏமாத்த முடியாது. நான் கண்டிப்பா போருக்கு போகத்தான் போறேன். அங்க போய் செய்யற சேவையை இங்க இருந்தே செய்யுங்கன்னு சொல்றேன். இங்க யாரோட சண்டை போட? பல்லு கட்டுறானே சீனாக்காரன், அவனை பிடிச்சி உதைக்கவா? ஐயோ, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு அது